அண்மையில் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் சார்ந்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். பேசிட்டோம். பிரதீப் யாதவ் இப்ப உதயநிதியினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அவர் தான் நியமிக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக இந்த பிரதீப் யாதவ் இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். முதலமைச்சருடைய செயலாளராக 4 செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதே போல இவருக்கான செயலாளர் யார் என்பதும் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. முதலமைச்சருக்கு இப்போ திரு உமாநாத்ல தொடங்கி திரு சண்முகம் அப்படின்னு 4 செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில திரு பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் அவருக்கான பொறுப்பு இப்ப பிளானிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்க இடத்துல இருந்தும் அது கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது தவிர்த்தும் நிறைய முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ திரு கோபால் IAS அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அவர் தான் உயர்கல்வித்துறைக்கான செயலாளராக இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. திரு கோபால் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே போல திரு ராஜேஷ் லக்கானி அவருடைய நியமனமும் வந்திருக்கிறது பார்க்கிறோம். அவர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான செயலாளராக கமிஷனர் அப்படிங்கிற இடத்துல அமுதா IAS இருந்த அந்த இடத்துல திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் டான்ஜெஸ்கோவுடைய செக்ரட்டரி, அதாவது மின்துறை செயலாளராக இருந்தார். அதற்கு பதிலாக இப்போது அவர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் பேரிடர் மேலாண்மை அதே போல ரெவென்யூ ரெண்டுத்துக்குமான ஒரு செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல முக்கியமான அறிவிப்புல சுந்தரவலி IAS கமிஷனர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்ல இருந்து அவங்க இப்போ காலேஜ் எஜுகேஷனுடைய கமிஷனரா சுந்தரவலி IAS கார்மேகத்தினுடைய இடத்துல அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. விஷ்ணு சந்திரன் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவருக்கான டிரான்ஸ்பரும் நடந்திருக்கு. அவர் சுந்தரவலி IAS இடத்துல போட்டிருக்காங்க. அமுதவல்லி IAS கமிஷனர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அவங்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது பார்க்கிறோம். இன்னும் லலிதா, லில்லி இவங்களுடைய நியமனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. பவன்குமார் மாற்றப்பட்டிருக்கிறாரு. குறிப்பான மாற்றங்களை நம்ம பார்க்கறது திரு பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சருக்கான செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர் இங்க திரு உதயநிதியினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே போல அவர் உயர்கல்வியிலிருந்து மாற்றப்பட்டதுனால திரு கோபால் IAS உயர்கல்விக்கு இப்ப வந்திருக்காரு. உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான IAS அதிகாரிகளுடைய செயலாளர்கள் மாற்றம் ரொம்ப ஷார்ட் டைம்ல நிறைய நடந்திருக்கிறத பார்க்கிறோம். திரு கார்த்திக் இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் விடுப்பில் சென்றிருந்தார் உயர்கல்வித்துறை செயலாளராக. கார்த்திக்கு பிறகுதான் பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு இப்போது திரு கோபால் நியமனம் நடந்திருக்கிறது. திரு பிரதீப் யாதவ் நீண்ட நாட்களாக இந்த அதிகாரிகள் மட்டத்தில் நிறைய செயலாற்றக்கூடியதுல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து உதயநிதிக்கான ஒரு செயலாளருங்கிற நியமனம் நடந்திருக்கிறது. ராஜேஷ் லக்கானி உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியான அவருடைய பணிகள் அப்படிங்கிறது. இப்ப அவர் ஒரு மின்துறை அமைச்சராக இப்ப மீண்டும் இப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏற்கனவே திரு தங்கம் தென்னரசிட்ட இருந்த அந்த துறை திரு செந்தில் பாலாஜி மீண்டும் அந்த துறையினுடைய மின்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த இடத்திற்கான ஒரு அங்கிருந்து அவர் மாற்றப்பட்டு ரெவென்யூல அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அவருடைய இடத்திற்கு யார் வருகிறாங்க அப்படிங்கிறதும் இப்ப நம்ம கவனிக்கத்தக்கதாக இருக்கும். இன்னைக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ்ல இது ரொம்ப முக்கியமா பார்க்கிற சேஞ்சஸ். மற்றதெல்லாம் நிறைய முக்கியமான அதிகாரிகளுடைய நியமனங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதுல ஸ்வர்ணா IAS அதே போல பிருத்திவிராஜ் IAS இவங்களுடைய இடங்கள் இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஜெயகாந்தன் அப்படின்னு தொடர்ச்சியா அவர்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நந்தகுமார் IAS அவர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ TNB அவர் தான் EBக்கு வருகிறார். அது ஒரு முக்கியமான ஒரு இடமா பார்க்கிறோம். அதாவது ராஜேஷ் லக்கானியோட இடத்துல திரு நந்தகுமார் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். நந்தகுமார் IAS ஏற்கனவே HR ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் இப்போது EB செக்ரட்டரியா மின்துறை செயலாளராக, அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. ஏன்னா மின்சார வாரியத்தினுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கக்கூடிய ஒன்று, பொதுமக்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த இடமும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தர்மேந்திர பிரதாப் யாதவ் பிரின்சிபல் செக்ரட்டரி ஹேண்ட்லூம்க்கு இருந்தவர். அவர் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியா அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஸ்வர்ணா IAS இடத்துல. சோ இந்த முக்கியமான மாற்றங்கள்ல திரு செந்தில் பாலாஜி வந்த பிறகு இப்போ அவருடைய துறைக்கு நீண்ட நாட்களாகவே இவர் லக்கானி இருந்து கொண்டிருந்தார். இப்ப லக்கானியுடைய அந்த மாற்றம் நடந்திருக்கிறது. அவருக்கு பதிலாக EBயை பொறுத்த வரைக்கும் திரு
நந்தகுமாருடைய நியமனம் நடந்திருக்கிறது. கோபால் உயர்கல்வித்துறை அமைச்சராக செயலாளராக வந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான மாற்றம். அப்படி இந்த மாற்றங்கள் முக்கியமா வந்திருக்கக்கூடியதுல கவனிக்க வேண்டியது. தொடர்ச்சியா நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம் இல்லையா? நன்றி திரு கார்த்திகேயன். துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுடைய செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்று உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் தற்போது துணை முதலமைச்சருக்கான செயலாளராக நியமிக்கப்பட்டதன் காரணமாக உயர்கல்வித்துறை செயலாளராக கோபால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.